ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டோட குட்டி கார்டனில் என்னென்ன பிளான்ட்லாம் நாங்கள் வச்சுருக்கோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் வந்து இந்த பன்னீர் ரோஸ் தான். இது வந்து பேபி பிங்க் பன்னீர் பூ. இந்த செடி பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாக வந்து ரோஸ் வந்து பூக்கும். ஒரு கிளையில் வந்து நிறைய மொட்டு வைக்கும். எல்லா மொட்டு பூத்துட்ட பிறகு நம்ம வந்து ப்ராப்பராக கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து வந்து கீழேருந்து துளிர் விட்டு திருப்பியும் வந்து நிறைய மொட்டு வைக்கும். இன்னொரு ரோஸ் செடி என்னென்னு பார்த்திங்கன்னா இது சாண்டில் கலர் வந்து இது ரோஸ் தான். இது அதுவும் அன்றைக்கி 2 பூ பூத்துருந்தது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கோம். இந்த மணி பிளான்ட் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா கோவிட் டைமில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஷட் டவுன் அப்போ வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி தான் இது. ஸோ இந்த செடியை வந்து என்கிட்டேருந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய பேர் கட் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இது புஷியாக தான் இருக்குது. கிரில் கேட் ஃபுல்லாக இது படர்ந்துருக்கு. ஓப்பன் பண்ணுற கேட் கிட்ட வரும்போது மட்டும் நாங்கள் கட் பண்ணி விட்டுட்ருக்கோம். ஸோ இதில் இருக்க வந்து ட்ரையான லீவ்ஸாக தான் வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது மேலே ஃபுல்லாக படர்ந்துட்டு தான் இருக்குது. நான் ஒவ்வொரு டைம் இங்கேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். பட் அது ப்ராப்பராக வரவே இல்லை. ஸோ இந்த டைமும் நான் எடுத்துகிட்டு போகலான் தான் இருக்கேன். ஸோ இங்கேவே வந்து கட் பண்ணி அதை க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். கார்டனிங்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூடியூப்லேயே நிறைய கார்டன் வந்து டூர் வீடியோஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போதே நான் ஒரு வீடியோ போடுவேன்னு நினைக்கவே இல்லை. பட் சின்ன கார்டனாக இருந்தாலும் இந்த வீடியோ போடுறது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய பிளான்ட் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். நிறைய கலர் ரோஸ் வச்சுருக்கோம். மாடியில் வச்சுருக்கோம். என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இது இங்கே வந்து செடி வைக்கிறது வந்து கம்மியாக தான் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ இருக்காது. எனக்கு நார்மலாக வந்து இந்த பூச்செடியை விட இந்த காய்கறி, கீரை இந்த மாதிரி செடி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குன்ட்டு ஒரு கனவு தோட்டம் இருக்குது. அது வந்து சென்னையில் வந்து எவ்வளோ நாள் ஆகும்ன்ட்டு எனக்கு தெரியல. எப்போ ஆரம்பிப்பேன்னு தெரியல. பட் லேண்ட் இருக்குது. பட் என்னால் இப்போ அங்கே ஆரம்பிக்க முடியல. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தோட்டம் வைக்கணும். நிறையா அதில் காய்கறி பழச்செடிலாம் வைக்கணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்து நான் ஒரு தனி இடத்துல வந்து என்னோடய கனவு தோட்டத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது வந்து நான் நினைக்கவே இல்லை. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்திருக்கு. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்ச பிளான்ட் வந்து ஒன்றா இப்போதைக்கு நான் சென்னையில் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்க்க முடியாதுன்றதுனால நான் வந்து இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச மரத்தை மட்டும்தான் வச்சிட்ருக்கேன். ஸோ அது வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லிவிட்டு அந்த கார்டனை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஆகுது. அந்த தோட்டத்தில் ஃபுல்லாக மரம் வைக்கிற பிளானில் தான் இருக்கேன். இந்த நார்மலாக வந்து தென்னை மரம், மாங்காய் மரம், வாழை மரம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மரம் வைக்கணும் தான். அதுக்காக கொஞ்சம் ரிசர்ச் வந்து பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அந்த தோட்டம் ரெடியானதும் வந்து நான் என்னென்ன பிளான்ட் எல்லாம் வச்சுருக்கேன்றதை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பின்னாடி சைடு வந்து வீட்டுக்குள்ளே சைடு படர்ந்த செடியை தான் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணி ரூட் இருக்கதா பார்த்து கட் பண்ணி இங்கேவே வந்து க்ரோ பண்ணி வளர்ந்ததுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போகலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் தான் போட்டு வைக்க போகிறேன். அந்த ரூட் வந்து பிடிச்சதும் 2-3 நாள் கழித்து வந்து நம்ம வந்து இதே பாட்டில் வந்து சாண்ட் வச்சு இந்த செடியை வந்து வளர்க்கலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். இந்த டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துட்டேன்னா வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஐடியாவில் தான் இருக்கேன். அடுத்து இந்த பெரண்டை தான். இந்த பெரண்டையோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இது ஏதோ ஒரு வெரைட்டி ஆஃப் பெரண்டைன்னு சொன்னாங்க. மூலிகை பெரண்டைன்னு சொன்னாங்க. இது வந்து சமைச்சுனா வந்து சில பெரண்டெல்லாம் வந்து நாக்கு வந்து ரொம்ப எரியும். ஸோ அந்த மாதிரிலாம் இது இருக்காதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் இன்னும் சமைச்சதெல்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து இது கொஞ்சம் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து இந்த லெமன் செடி தான். ஸோ எங்ககிட்ட ஒரு 5 years பேக் வந்து ஒரு லெமன் ட்ரீ இருந்தது. அதில் வந்து அவ்வளோ காய்க்கும். சீசன் அப்போ வந்து நாங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்போம். 50 காய் 100 காய் எல்லோரும் ஊறுக்காய் வாங்கலாம் வந்து ஊறுக்காய் போடுறதுக்கெலாம் எங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அது டக்குன்னு வந்து பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லெமன் செடியை நாங்கள் வைக்கவே இல்லை. இப்போ தான் எங்கள் அம்மா வந்து லெமன் ட்ரீ வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஹைபிஸ்கஸ். இது காலையில் 8 மணிக்கே வந்து வெயில் வந்து நல்லா இருக்குது. இந்த செடி வந்து பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியாலாம்
மாதிரிலாம் இல்லை. இது நார்மலாக வந்து நாங்கள் வைக்கிற செம்பருத்திக்கு எல்லாமே இந்த பிரச்சனை வரும். அது ஏதோ ஒயிட் கலர் பூச்சி வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியாகவே இல்லை. ஆனால் வந்து ஹைபிஸ்கஸ் வந்து ஒரு செடி வச்சுட்டா போதும், நம்ம சாமிக்கு வந்து பூ வாங்குகிற வேலையே இருக்காது. அடுத்து இந்த 2 தொட்டியில் வந்து புதினா தான் இருந்தது. அது வெயிலில் வந்து நல்லா காஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் வேறு ஏதாச்சும் புதினா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சீட் தான் போடணும். ஸோ நான் இதில் வந்து சில்லி சீட் போடலான்னு தான் இருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது நல்லா காஞ்சு போயிடுச்சு. அதை பிடுங்க கூட முடியல. தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு தான் வந்து அதை எடுக்கணும். எடுத்துகிட்டு சில்லி சீட் அந்த குண்டு மிளகாய் போடலான் இருக்கேன். எனக்கு சில்லி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அது ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க மிளகாவோட சீட் எடுத்து போட்டு விட்டுட்டேன்னா ஒரு 3-4 டேஸ் கழிச்சுனா குட்டி செடி வந்துடும். இது பக்கத்தில் வந்து இந்த ரோஸ் செடி சாண்டல் பூ தான். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மணத்தக்காளி கீரை. பார்க்கவே வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ கடையிலலாம் நம்ம மணத்தக்காளி கீரை போய் வாங்கினா ரொம்ப வாடி போய் இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு நாள் வந்து கீரை தான் வந்து கடையணும். அது பக்கத்தில் இந்த பூ பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அது ஒயிட் கலர் பூ. அது வந்து மெடிசன் வேல்யூக்காக தான் அம்மா வச்சுருக்காங்க. அதை கொதிக்க வச்சு எங்கள் அம்மா வந்து குடிப்பாங்க இதை. அது பக்கத்தில் இந்த பாவக்காய் செடி. இந்த பாவக்காய் செடி வந்து காஞ்சி போயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ சீசனே கிடையாது. இப்போ 2 செடி தான் கொடியில் இருந்தது. ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கடைசியாக ஒரு 3 பாவக்காவும் எடுத்துட்டாங்க. ஸோ அதையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும். இங்கே இந்த செடி பக்கத்துலேயே அந்த பாவக்காய் கொடி தான். 2 செடி தான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வந்து பாவக்காய் எடுத்துட்டாங்க. சீசனும் இப்போ கிடையாது. இது பக்கத்தில் வந்து இது பேர் வந்து எனக்கு இப்போது வரல. இது பேர் வந்து கனகாம்பரம். கரெக்டு. இது எல்லோ கனகாம்பரம். இது வெயிலில் வந்து நல்லா பூ பூக்கும். இந்த கலரு வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கி நர்சரியில் வாங்கி நாங்கள் வச்சோம். இது வந்து நல்லா பூ பூக்கும். இதில் சீட் கூட இருக்கும். அதை நீங்கள் எடுத்து போட்டால் கூட வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு போட்டால் கூட செடி வந்து வரும் இது. ஸோ இது மோஸ்ட்லி பெரிக்கவே மாட்டோம். ஸோ இன்றைக்கி தான் நான் பெரிக்க போகிறேன். பெரிச்சு பூ கட்டலான்ட்டு நான் பெரிக்க போகிறேன். கொஞ்சம் பூ தான் பெரித்தேன். சரி கொஞ்சம் விட்டாச்சு, அதுக்கப்புறம் பெரிச்சிக்கலான்னு. அடுத்து வந்து இந்த நெல்லிக்காய் மரம். எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. அது தானே புயலில் வந்து அந்த மரம் வந்து சாஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வச்ச நெல்லிக்காய் தான். பக்கத்தில் வந்து முருங்கை மரம் 2 இருக்குது. ஒரு மரம் தான் ஹெல்த்தியாக இருக்குது. ஒரு மரம் வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்குது. பட் மேலே இருக்குது. அதை பெருசாக்கவே விட மாட்டாங்க. குக் பண்ண எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அப்படியே சின்னதாகவே வச்சுருப்பாங்க. இது வந்து மருதாணி செடி வந்து இருந்தது. திருப்பியும் அது ஒரு சீசனுக்கு முடிஞ்சதும் கொஞ்ச நாள் ஒரு செடி இருக்குது. அதுக்கப்புறம் அது பட்டு போயிடுது. அது ஏன் தெரியல. 5 இயர்ஸ்க்கு மேலே அது எதுவுமே இருக்க மாதிரி திருப்பி நம்ம வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா புதினா. இது வந்து பரண்டை. இதுதான் நார்மல் பரண்டை. இது வந்து சில்லி செடி தான். இது வந்து நீட்டு மிளகாவா குண்டு மிளகாவான்னு தெரியல. பட் இது வந்து காய் காய்ச்சிருக்கு. பக்கத்தில் வந்து டொமேட்டோ. இதெல்லாம் பெருசாக சீடெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம சமைச்சி போட்ட செடிக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தூள்லாம் போடலாம். அதுலேருந்தே மோஸ்ட்லி வந்து வளர்ந்துடும். இது வந்து இந்த ஹைபிஸ்கஸ் வந்து எங்கள் வீட்டு ஹைபிஸ்கஸில் எங்கள் பக்கத்து வீட்டு ஹைபிஸ்கஸ் எங்கள் வீட்டு சைடு வந்திருக்கு. ஸோ அதுவுமே பறிச்சுக்கிட்டோம் சாமிக்கு. ஸோ எங்கள் சித்தப்பா வீடு தான் அது. ஸோ அதனால் பறிச்சுக்கிட்டோம் நாங்கள். அந்த பூவும் வந்து பறித்து சாமிக்காக எடுத்தாச்சு. பூவெல்லாம் என்னென்ன பூத்துருக்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டாங்க என் பொண்ணு என் பின்னாடியே. ஸோ இது சொல்லிட்டாங்க, இது யாருக்கு வேணும், அது எனக்கு வேணும், பாப்பாவுக்கு வேணும்ன்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா இது வந்து கோவாவோட பூ தான். இது கோவா ட்ரீ ஒன்று இருக்குது. பட் ஆக்சுவலி வந்து கோவா சீசன் வந்து கிடையாது இப்போது. பட் நாங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து டெய்லி ஒரு கோவா 2 கோவா நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி என் பொண்ணுக்கு இதே வேலை தான். எங்கள் டேடியை கூட்டிகிட்டு வந்து கோவா பறிக்கிற வேலை தான். இந்த மரமும் வந்து நாங்கள் வாங்கிலாம் வைக்கலை. பட் அதுவாக வந்து ஏதோ சாப்பிட்டு நம்ம சீட் போட்டது வந்தது தான். பட் அது பெரிய மரம் ஆயிடுச்சு. என்ன கோவானே எங்களுக்கு தெரியல காய்க்கிற வரைக்கும். அதுக்கப்புறமாட்ட மட்டும்தான் தெரிஞ்சுது இது வந்து ஓவல் ஷேப்பு பெரிய கோவான்ட்டு தெரிஞ்சுது. பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ இல்லை. அது செங்காயாக இருக்கும் போது சாப்பிட்டா நல்லாயிருக்கு. பழமாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இல்லை. பட் இப்போது சீசன் இல்லாதப்போ இது காய்க்கிறது வந்து ரவுண்டாக காய்க்குது, சின்னதாகவே வந்து பழுத்துது. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கும் ஒன்றுமே புரியல. ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குது. ஸோ சீசன் அப்போ ஒரு மாதிரி காய்க்குது, சீசன் இல்லாத போது காய்க்கிற கோவா நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து 5 கோவா கிடச்சிச்சு. ஸோ இது வந்து 2 டேஸ் போதும். அதுக்கப்புறம் நாங்கள் மீதி கோவாவை பறிச்சுப்போம். அடுத்து வந்து இந்த சுண்டக்காய் செடி தான். இதுவும் வந்து நாங்கள் வச்ச செடி இல்லை. இது வந்து தானாக முளைஞ்ச செடி தான். சுண்டக்காய் செடின்றதுக்காக அதுக்கப்புறம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வளர்த்தாச்சு. ஸோ இது வந்து நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த செடியை யூஸ் பண்ணிப்பாங்க. வேணும் போது கேட்டு வந்து பறிச்சுப்பாங்க.
எங்கள் அம்மாவும் அப்படி தான் திடீர்னு சாம்பார் காரக்குழம்பு வச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு போயிட்டு ஒரு 10 சுண்டக்காய் பறித்து எடுத்துகிட்டு வந்து குழம்புல வந்து போட்டு சமைப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதையும் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுண்டக்காய் துவையல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை கொத்து கொத்தாக தான் பறிக்க முடியும். இந்த மரத்துலேயுமே முள் இருக்கும், அதனால் கொத்து கொத்தாக பறிச்சாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து வந்து பறிச்சிட்ருக்கோம் நாங்கள். அடுத்து இந்த சங்குப்பூ தான். இது எங்கள் வீட்டு செடி இல்லை, பக்கத்தில் இருக்கவங்க வீட்டு செடி தான். அந்த செடியில் வந்து நிறைய சீடு இருந்துச்சு, நான் வரும்போது பார்த்தேன். ஸோ அதை பறிக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். அவங்கக்கிட்ட கேட்டோம், பறிச்சிக்க சொன்னாங்க. இதில் வந்து க்ரீன் கலர் ஒரு காய் இந்த மாதிரி நீட்டாக பீன்ஸ் மாதிரி இருக்கும். அது காஞ்சதும் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிடும். அதுதான் சீடு. அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் குட்டி குட்டியாக சீட் இருக்கும். அதை நீங்கள் போட்டிங்கன்னா வந்து இந்த செடி வந்து வந்துடும். இந்த பிளான்ட் வந்து நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும், சீசன் தான். அதுக்கப்புறம் இந்த செடியுமே வந்து பட்டு போய்ட்டோம். இங்கே பாருங்கள், இவங்க செடியுமே வந்து பாதி காஞ்சிடுச்சு. பாதி லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் டாட்டாக ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் இருக்கிறது தான் சீடு. இதை வந்து நம்ம போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு வந்தாவே வந்துடும். ஸோ சீடெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் போட போகிறேன். அதுக்கு தான் வந்து எடுத்தோம். கொஞ்சம் வந்து நான் என்னோடய சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். என்னோடய பால்கனியில் வந்து படர விடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. ஸோ அது வந்து எங்கள் வீட்டு மரத்தில் வந்து எடுத்து பறிச்சது தான். அம்மா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கவே வந்து எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பூச்சி கீச்சி எந்த மருந்தும் அடிக்காத ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரை. அடுத்து வந்து பாகற்காய் பொரியல் தான் இது. இது வந்து இந்த பிளான்ட் வந்து காஞ்சி போச்சு. கடைசியாக ஒரு 3-4 காய் தான் இருந்தது. அதை மட்டும் அம்மா பறிச்சிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இருக்கிற வரைக்கும் வந்து பொரியல் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து சுண்டக்காய் துவையல் சூடான சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய ஃபேவரட். இந்த பப்பாயா பக்கத்து வீட்டில் தான் கொடுத்தாங்க, அவங்க பறிச்சாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஊரில் எப்படி தான் வந்து அவங்கவுங்க வீட்டில் காய்க்கிறத வந்து மற்றவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.